வணக்கம், ராதே கிருஷ்ணா. ஸோ என் பேர் நிவேதா, ஃபவுண்டர் கௌரவ் ஃபவுண்டேஷன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, நிறைய இடத்துக்கு ஃபார்வர்ட் ஆகுது வீடியோ. நீங்கள் யார் என்னன்னு தெரியாதுங்க மேம், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபவுண்டேஷனில் வந்து இலவசமாக தினசரி காலை வகுப்பு கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். பகவத்கீதா மோட்டிவேஷ்னல் கிளாஸாக கொடுத்துட்ருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துட்டுருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்திருக்காங்க. அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு என்னென்ன மாதிரி அந்த கிளாஸில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ கிருஷ்ணா வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம லைஃப்பில் ஏன் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டுருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் அதில் கற்றுக் கொடுப்போம். சரிங்களா? சரி, இன்னைக்கு உண்டான பதிவு என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து கிருஷ்ணாவை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி படிக்கிறது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, 18 புராணங்களில் பாகவத புராணம் எக்ஸ்க்ளூசிவாக கிருஷ்ணா கதா பற்றின விஷயங்கள் தான் அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து பேசுவார். என்ன பேசுவார்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பாகவதத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணா வந்து பேசுவார். இந்த அமிர்தம் கடைவாங்க இல்லைங்களா, அந்த விஷயம் வந்து கான்வர்சேஷன் போகும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே எப்போவுமே தேவர்கள் எல்லாமே வந்து போயிட்டு விஷ்ணுகிட்ட தான் போய் நிற்பாங்க, இல்லை சிவபெருமான்கிட்ட போய் நிற்பாங்க. இந்த மாதிரி நிற்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட போவாங்க. இந்த மாதிரி தேவர்கள்ட்ட போய் எல்லாம் கேட்பாங்க. ஸோ பகவான் இல்லையா, விஷ்ணு வந்து பகவான் இல்லையா. ஸோ வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரொம்ப நாள் நான் கிளாஸில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், தேவர்களும் அசுரர்களுக்கும் வந்து ஒரே அப்பா தான் கஷ்யபர். அம்மா மட்டும் வேறு வேறு, ஒன்று திதி, இன்னொருத்தர் அதிதி. நான் சொல்லியிருக்கேன் கிளாஸில். ஸோ அதனால் வந்து திதி அதிதி இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ் தான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிதிக்கு பிறந்தது எல்லாமே தேவர்கள், திதிக்கு அசுரர்களாக பிறப்பாங்க. அது ஏற்கனவே கதை சொல்லியிருக்கேன். அதாவது வந்து மாலை நேரத்தில் தவறான சமயத்தில் அவங்க வந்து சேர்ந்து இருந்ததுனால கஷ்யபரும் திதியும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாமே அசுரர்களாக பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதனால் வந்து அதுக்குன்னு ஒரு சில சமயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யபர் வலியுறுத்தியதாக நம்ம வந்து பாகவதத்தில் படித்தோம். சரி, இன்றைய பதிவில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அமிர்தம் கடைஞ்சி எடுக்கணும். அப்போ அந்த அமிர்தம் கடைஞ்சி எடுக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அமிர்தத்தை வந்து கடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு வந்து ஒரு சாமானியமாக ஒரு மனிதர்களால் அதை செய்ய முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து விஷ்ணு பகவான்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு அமிர்தம் வேணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் யோசிக்கிறாரு. பேசாமல் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அசுரர்களை உங்கள் பகுதிக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவங்களே ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அமிர்தத்தை கடையலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க யோசிக்கிறாங்க, எதிரிகளை எப்படிங்க சுவாமி நம்ம கூட்டிகிட்டு வருது அப்படிங்கும்போது நம்ம கிருஷ்ணர் கிளவராக சொல்கிறாரு. அதாவது நம்ம கேஷுவலாக நம்ம ஒரு விஷயம் பேசுவோம் இல்லைங்களா, காரியமா வீரியமா அப்படின்னு பேசுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உனக்கு காரியம் ஆகணுமா இல்லை நீ வீரியமாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ அதே கிருஷ்ணா அது மாதிரி தான் கேட்குறாரு. இங்கே வேறு இந்த வீரியத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் காரியம் முக்கியம் அப்படின்னு சொல்லி இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை எலியும் பாம்பும், ஸோ ஒரு கதை ஒன்று சொல்லி சொல்கிறாரு. கதையில் ஒரு ஸ்லோக அளவே முடிச்சிடுவார், ஒரு சின்ன இதுதான். அதாவது நீங்கள் கிளவராக வந்து சிந்திக்கணும். அது ஒரு எலியும் பாம்பும் வந்து ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து அது வாய்க்குள்ளே வந்து அந்த பாம்பு வாய்க்குள்ளே அந்த எலி இருக்குது. ஸோ அந்த பாம்பு யோசிக்குது, இப்போ எதிரி யார் அப்படின்னா எலி தான், சாப்பிட்டாகணும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த எலியை இறக்கி விட்டுட்டு நான் ஒன்று சாப்பிட மாட்டேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ என்ன பண்ணலான்னா அந்த வலையை கடிச்சு விட்டுட்டு நான் வெளியில் போயிடுறேன், உன்னை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு டீலிங் வச்சுக்குது. ஸோ அதே மாதிரி எலியும் ஹெல்ப் பண்ணால் இதுவும் வெளியில் போயிடுது, அதுவும் தப்பிச்சிடுது. ஸோ இதுதான் வந்து ஒரு டெக்னிக், ஒரு டாக்டிக்காக நீ ஃபாலோ பண்ணணும். இப்போ உனக்கு என்ன தேவைன்னா அமிர்தம் தேவையாக இருக்குது. ஸோ அந்த அமிர்தத்தை நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதுக்கு அசுரர்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ரொம்ப ஒரு கிளவரான ஐடியா. அதை ஃபாலோ பண்ணி எப்படி அமிர்தம் கடைஞ்சாங்க அப்படிங்கக்கூடிய என்டையர் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. சில விஷயங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சில இடங்களில் நம்ம சொல்லலாம், அவங்ககிட்ட போய் பேசுகிறதா எனக்கு அவனுக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நிறைய இடத்துல பேசுவீங்க. அவங்ககிட்டலாம் போய் பேசிட்டுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க.
சில இடங்களில் உங்களுக்கு வேலை ஆகணும்னா, வேலை நடக்கணும்னா, புரிஞ்சுக்கோங்க, சில இடத்துல உங்களுக்கு வேலை நடக்கணும்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசி தான் ஆகணும். அதனால தான் அப்போ தான் உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கிளவராக வந்து உங்களுக்கு வந்து பகவத்கீதையில் பாகவதத்தில் படிக்க தான் உங்களுக்கு வளரும். ஒரே நாளில் கேட்டு இதெல்லாம் வந்து வராது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் டெய்லியும் காலையில் ஜூம் கிளாஸில் 6:30 மணிக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி ரொம்ப சூப்பராக நீங்கள் போட்டு கேட்டுகிட்டே குக் பண்ணிக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டே முடிச்சிடலாம், கேட்டும் முடிச்சிடலாம். பகவத்கீதை கேட்ட மாதிரி இருக்கும், உள்ள ஸ்லோகாஸ் வந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு சார்ஜே கிடையாது. 6:30க்கு வந்தீங்கன்னா 8 o'clock வரைக்கும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வந்து கிளாஸ் கேட்க முடியும். ஸோ நீங்கள் 6:30க்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை நடக்கும். கோமாதாவுக்கு அண்டு துளசி மகாராணிக்கு, சூரிய பகவானுக்கெலாம் உங்களுக்கு அழகாக பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய கிளாஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் ஷார்ட்ஸில் வேணாலும் பாருங்கள் எத்தனை பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கதைகள் மட்டும் கிடையாது, கிருஷ்ணா சொல்லக்கூடிய ஸ்லோகத்தோடைய அர்த்தம் வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்காக நான் கிளாஸில் கொடுக்கலான் இருக்கோம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அற்புதமான விஷயங்கள் கொடுக்க இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பாம்பு எலி கிருஷ்ணா சொன்னார் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே காரியமா வீரியமா அப்படின்னு எதுக்கு போவீங்க? காரியம்தான் முக்கியம், வீரியம் அப்புறம்.